ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். அது ஊறுறதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஹோல் கரம் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கொலையை வதங்கினதும் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.